இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் இடையே ஸ்தோத்திரமும். சங்கீதம் 10 இதுக்கு மேலே தலைப்பில் இந்த சங்கீதம் 9ஆம் சங்கீதமும் 10ஆம் சங்கீதமும் ஒரே சங்கீதமாக இருக்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. செப்துவஜனத்தில் அப்படி தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம். சங்கீதம் 151 சங்கீதம் பைபிளில் இருக்குது. நம்மள்கிட்ட 150 தான் இருக்குது இல்லைங்களா? அது வேறு விஷயம். பைபிள் காலேஜில் இருக்கிற வேறு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே அதை தலைப்பில்லாத ஒரு சங்கீதம். பட் இதை ஒரு அதிகாரமாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம். கடவுளின் நீதிக்கு தலை வணங்கு. தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் அதிகமாக அழுத்தி சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, நீ எதுக்கு நீ உன்னை பணிவாக உன்னை தலை வணங்கலனாலும் கடவுள் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் அவருடைய நீதிக்கு நீ தலை வணங்கு. அப்போ ஒடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் திக்கற்றவனாக யாராக இருந்தாலும் அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். உலக மனிதன் உங்களை பார்த்து கொள்ள மாட்டான். அதனால் கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையாக இந்த சங்கீதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு சமூக புலம்பல் வகையை சேர்ந்தது. போன சங்கீதம்லாம் நம்ம பார்த்தோம், துதிகளின் பாடல்னு பார்த்தோம். துதிகளின் பாடல் வேற, ஆராதனைகளின் பாடல் வேற, புலம்பல் சங்கீதங்கள் வேற. இதில் சமூக புலம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் புலம்பாமல், நான் ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு புலம்பாமல் ஊருக்காக புலம்புறது. அதான் சமூக புலம்பல்னு பேர். தாவீது ராஜா மொத்தம் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசினார். கடவுள் இல்லைன்னு சொல்கிறானுங்களே, கடவுள் என்னை பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே, நாங்கள் செய்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாங்களே, அதனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம், அவர் ஒன்றும் இப்பெல்லாம் இறங்கி ஒன்றும் தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டார், இப்படி உங்களை பேசுகிறாங்க ஆண்டவர், இவங்களுக்கு என்ன பண்ணுறது நான்? நீ இந்த திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் தீவிரிஞ்சு இறங்கி வாங்க, நீங்கள் நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புலம்புற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தோட பின்னணி என்ன அப்படின்னா, கடவுளை குறித்து தவறான நிலைப்பாட்டை கொண்ட இரு வகையான மனிதர்களை குறித்து தாவீது கடவுளிடம் ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த 2 பேர் யார் அப்படின்னா, ஒருத்தன் துன்மார்க்கன், இன்னொருத்தன் பாவி. எப்படி சொல்றார் பாருங்க, கடவுளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ முடியாதவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான், அவனுக்கு பேர் துன்மார்க்கன். சட்டத்திட்டங்கள் தெரியும், பட் அதுக்குள்ளார என்னால் வாழ முடியாது, அதுக்குள்ளார இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பான். அவனுக்கு பேர் துன்மார்க்கன். கடவுளை நன்கு அறிந்தவன், ஆனால் அவருடைய சட்டங்களை மீறுபவன் பாவி. இப்படி 2 பேர்த்த பாவியை பற்றியும் துன்மார்க்கனை பற்றி நல்லா தெரியும். கடவுள் தண்டிப்பார், நமக்கு ஒரு வேற வாழ்க்கை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சவன் அவருடைய சட்டங்களை தெரிஞ்சு, பாவம் அப்படிங்கிறது என்னன்னாக்க கடவுளோட சட்டத்தை மீறுறதுக்கு பேர் பாவம். அப்படி செய்கிறவன் பாவி. இப்படி துன்மார்க்கனும் பாவியும் 2 பேர் இருக்கிறானுங்க அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறத பார்த்தா, இன்னைக்கு நாட்டு நடப்பில் இருக்கிற இன்னொருத்தரையும் நான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நமக்கு இன்னொருத்தனை கற்பிச்சார், பெரியார் அவர் பேர், சரிங்களா? அவரு நமக்கு இன்னொன்று கற்பிச்சார். கடவுளை தப்பாக கற்பிக்கிறவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அவர் கடவுளை அவர் திட்டலை, கடவுள் இருக்கிறார் அப்படின்ற அவருக்கு கடவுளை பற்றி ஆழ்ந்த சிந்தனை பெரியாருக்கு உண்டு. மிக நம்மளை விடலாம் ஒரு ஆழமான பெரிய சிந்தனை அவர்கிட்ட. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துல துறவிகள்லாம் அவர்கிட்ட போய் நிறைய பேசியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பதில் கொடுத்துருக்கிறார். யாரையுமே அவர் எதிர்த்து பேசினதில்லை, எல்லாருக்கும் சரியான பதில்களை கொடுத்துருக்கிறார். அவர் எங்கே யாரை பற்றி எதிர்த்து பேசுறதுனாலும், இப்போ கிறிஸ்தவர்களை பற்றி பேசுறதுனா கிறிஸ்தவரோட மாநாட்டில் போய் உட்காந்து பேசுவார், அவங்கள பற்றியே அங்கே பேசுவார், அதை உண்மைன்னு ஒத்துக்குவாங்க. அப்படி தாவீது இங்கே 2 பேர்த்த பற்றி சொல்கிறாரு. கடவுளுடைய திட்டங்களை அவமாக்குறவன் துன்மார்க்கன், கடவுளுடைய சட்டத்தை மீறுறவன் பாவி அப்படின்னு. நமக்கு பெரியார் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, கடவுளை தவறாக கற்பிப்பவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் நமக்கு சரியான விதத்தில் கடவுளை நம்ம இங்கே கற்றுக்குறோம், கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சரியான கடவுளை நமக்கு வெளியில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். பெரியாரோட கொள்கையாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். கடவுளை சரியாக கற்பி, கடவுளை தப்பாக தாறுமாறாக கற்பிக்காத, அப்போ நீ முட்டாள், துன்மார்க்கன், பாவி, முட்டாள் அப்படின்னு நம்ம 3வது ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த சங்கீதத்தில் கற்றுக்கலாம். கடவுளை நன்கு அறிந்தவன், அவருடைய சட்டங்களை மீறுபவன் பாவி.
துன்மார்க்கனும் பாவியும் உலக ஐஸ்வர்யங்களில் பெருகுகின்றனர். பலனற்ற திக்கற்ற ஒடுக்கப்பட்ட கடவுளுக்கு பயந்தவர்களிடமிருந்து சுரண்டி தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து கடவுள் இல்லை என்கிறார்கள். இது தாவீது சொல்றது. நம்ம இதில் இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். பாவி, துன்மார்க்கன், முட்டாள், கடவுளை தப்பா கற்பிக்கிற முட்டாள், இவங்க 3 பேரும் யாரை தான் சுரண்டுறாங்களாமா? திக்கற்றவனும் ஏழையும் பாவியும் அவன்கிட்ட தான் 1 ரூபா தான். எதுக்கு? நம்ம வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 1 ரூபா தான் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கிற காசு. 1 ரூபாய்க்கு நீங்கள் போய் சீட்டு வாங்கினா கொடுத்துடலாம். ஆனால் வாங்கிட முடியுமா 1 ரூபாயில்? இன்னைக்கு நம்ம முடியாதுல்ல. யார்கிட்ட என்ன வாங்கணும்னு கவர்மெண்ட் நிர்ணயிச்சு தான் வச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு 500 ரூபா கொடுக்காம அதை போய் வாங்க முடியாது. ஏழை இல்லத்தை சுரண்டுறான். இப்படிப்பட்டவனுங்க வந்து துன்மார்க்கன். இப்படிப்பட்டவன் சட்டத்தை, நீ அரசாங்கம் போடுற சட்டத்தையே நீ மீறுற, அப்புறம் கடவுளோட சட்டத்தை நீ எப்படி மீறாமல் இருப்ப? அப்போ நீ கடவுளையும் கற்பிக்கிற நீ முட்டாளு, கடவுளுடைய நாட்டோட சட்டத்தை மீறுற நீ பாவி, நீ ஏழைகளை சுரண்டுற நீ துன்மார்க்கன் அப்படிங்கிறது இந்த சங்கீதம் வந்து நமக்கு நல்லா சொல்லித்தரதை நம்ம பார்க்குறோம். கடவுளே உமது நீதியை பாவிகளுக்கு எட்டாத உயரத்தில் வைத்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். தாவீது சொல்றாரு, உமது நீதியும் உமது சட்டத்தையும் வந்து இவனுங்களுக்கெல்லாம் எட்டாத உயரத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரத்தில் உமது ஆட்சி, அரசாட்சி வந்து உலகத்தையே ஆள்கிற அரசாட்சியும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உமது நீதியை எதிர்பார்க்கும் விசுவாசிகளுக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஆனால் காத்திருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பதில் கிடைக்கல. கடவுள்கிட்ட இருந்து எனக்கு வந்து எந்த பதிலுமே கிடைக்கல, எந்த வழியுமே நடக்கல. இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவ்வளோ கேட்டுட்டு இருக்கிறேனே, ஏன் என் குடும்பம் வந்து இப்படி சின்னாபின்னமாகுது? ஏன் என்னை வந்து இப்படி சின்னாபின்னமாக்குறாங்க? அரசாங்க அதிகாரிகள் சின்னாபின்னமாக்குறாங்க, அரசியல் தலைவர்கள் சின்னாபின்னமாக்குறாங்க, எனக்கு மேலே இருக்கிற வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் என்ன சின்னாபின்னமாக்குறாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் தெரியலையா? அவங்களாம் எப்படி இந்த உயரமான இடத்துக்கு போனாங்க? என்னை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு ஏன் அவங்கெல்லாம் போனாங்க? நீ தானே ஆட்சி செய்கிறவர், உமக்கு கீழே நான் இருக்கிறேன்றது எனக்கு தெரியுமே அப்படிங்கிறத இப்படி மாற்றி சொல்கிறாரு. ஆண்டவரே, உம்முடைய நீதி வந்து இப்படிப்பட்டவனுங்களுக்கெல்லாம் உயரமான இடத்துல இருக்குதுன்றது எனக்கு தான் தெரியும். அது ஒரு நாளைக்கு என்னால் எட்டி பிடிக்க முடியும், அவர்களால் எட்டி பிடிக்க முடியாமல் போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு. வசனங்களை பார்த்தா 1 to 12 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் அநீதி செய்பவனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விவரிக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிற கருத்து, கடவுளே ஏன் வெகு தூரத்தில் இருக்கிறீர், ஏன் மறைவாய் இருக்கிறீர் அப்படின்னு அவர் வந்து ஒரு கேள்வி கடவுளை கேட்டு முடிக்கிறார். அதுதான் ஒரு சமூக புலம்பல். ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உடனே பேச மாட்டேங்கிறீங்க? மறைவாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நினச்சி தானே அவன் சொல்கிறான், அவர் பார்க்க மாட்டார், அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதனால் நீங்கள் ஏன் மறைவாக இருக்கிறீர், ஏன் வெகு தூரத்தில் இருக்கிறீர் அப்படின்னு நம்ம கேட்குற கேள்வி தான் அவர் கொஞ்சம் மாற்றி கேட்குறார். கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதே தான் அவர் இப்படி மாற்றி கேட்குறார். ஏன் எட்டாத உயரத்திலேயே இருக்கிறீர், ஏன் மறைவாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. 12 முதல் 15 வரை இருக்கிற வசனங்கள் ஒரு நீதிக்கான கோரிக்கை. கடவுளை எழுந்தருளும், கடவுளை கை கொடும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு முடிச்சிடுறாரு. அதில் நீதி உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் எனக்கு கை கொடுங்க, நீங்கள் என்னை தூக்குங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்னை வந்து தூக்கி விட வேண்டாம், நீங்கள் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி நீதிக்கான ஒரு கோரிக்கையை வைக்கிறார். 16 முதல் 18 வரை இருக்கிற வசனங்கள் கடவுளின் நீதி வந்து அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமா சொல்கிறார். கடவுளோட நீதிக்கு வந்து மிஞ்சினது எதுவுமே கிடையாது. என்றென்றும் ராஜா கடவுள் தான், நீதி செய்பவரும் அவர் தான், அவரோட நீதிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. அதனால் அவருடைய நீதிக்கு நீ தலை வணங்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமா சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இங்கே என்ன வருகிறார்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம ஒரு வசனத்தை பார்க்குறோம். மத்தேயு 6ல் 19, 21 பார்க்குறோம். என்ன இயேசு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ வந்து அவனுக்கு செய். இதுக்கு மீறின எந்த சட்டமும் கிடையாது. அன்புக்கு இதே மாதிரி ஒரு சட்டத்தை தான் சொன்னார்.
அதே மாதிரி நீதிக்கும் இதே மாதிரி ஒரு சட்டத்தை தான் செஞ்சா. உனக்கு எது நீதின்னு படுதோ அதை உனக்கு செஞ்சுக்கவில்ல, அதே நீதியை உனக்கு அடுத்தவனுக்கு செய்ய. இப்படிப்பட்ட ஏதோ குடும்பத்தில் தொந்தரவு வருமா? கணவன் மனைவியை மதிக்காமல் போவாங்களா, மனைவி கணவனை மதிக்காமல் போவா, பிள்ளைகளை மதிக்காமல் போவாங்களா, சண்டை வருமா? உனக்கு எது நீதின்னு நினைக்கிறியோ அதே உன் பிள்ளைக்கும் அதுதான் நீதின்னு நினை. ஏன் உனக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுனா உன் பிள்ளையை மட்டும் ஏன் போட்டு நொறுக்கிற, ஏன் அவனை திட்டுற? உனக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக உன் மனைவியை நீ ஏன் திட்டுற? உனக்கு நீதின்னு அது படுதில்ல, அப்போ அவங்களுக்கும் அதுதான் நீதி அப்படின்னு இயேசு சொல்லி கொடுக்குறார். அதனால் தாவீது அதை சொல்ல மாதிரி துன்மார்க்கர் உலகத்தில் இருக்கிறாங்க, பாவிகள் உலகத்தில் இருக்கிறாங்க, பெரியார் சொன்ன மாதிரி முட்டாள்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் நம்ம போகணும். இப்போ இதுக்கெல்லாம் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, நீதி என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னாக்க, உனக்கு நீதி எதுன்னு நினைக்கிறியோ அதே நீதியை அடுத்தவங்களுக்கும் செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த சங்கீதத்தை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு மாற்றத்தை காண்போம். ஆமென்.